வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டை ஒவ்வொன்றா எடுத்து தண்ணியில் போட்டு அதை வேக வைக்கணும். முட்டையை பொறுமையாக தான் போடணும். முட்டையில் புரோட்டீன் இருக்குது. அது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முட்டை சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். முட்டையை நல்லா தண்ணியில் வேக வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா வேகணும். இதை ஒவ்வொன்றா எடுத்து குளிர்ந்த தண்ணியில் போடணும். குளிர்ந்த தண்ணியில் போட்டு உரித்தோம்னா நமக்கு ஈஸியாக அந்த தோல் அதுலேருந்து ஈஸியாக வந்துடும். அதை அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து 6 முட்டைக்கு 7-8 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறோம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கரம் மசாலா பொடியை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த கரம் மசாலா பொடி வீட்டிலே ரெடி பண்ணது. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அனாசிப்பூ எல்லாம் சேர்த்து பொடி செய்தது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக தேவையில்லை. பின்னாடி வெங்காயம் சேர்த்து இதை நம்ம தாளிக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் வதக்கணும். பாருங்கள், கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். அதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் இதோடு சேர்த்துக்கணும். நைஸாக அரைச்சிருக்கணும். அதோடு இதை நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா சேர்த்து இதை கிளறி விடணும். 7-8 தக்காளி போதலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்படி தக்காளியை நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ அந்த கிரேவி நிறையா கிடைக்கும். அது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடிக்கு 3 ஸ்பூன் தனியா பொடியை போட்டு நீங்கள் கிளறணும். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி அதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கணும். விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதிலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இந்த மசாலா வச்சுருக்கணும். அதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை விடணும். தனியா பொடி சேர்க்குறோம் பாருங்கள். சேர்த்து அதுக்கப்புறமா திருப்பி கொதிக்க விடணும் நல்லா. ஊற்றி அதில் முட்டையை போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா முட்டையை வறுத்து எடுக்கணும். ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் அதில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மசாலாவில் சேர்க்கணும். அந்த மசாலா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுருக்கணும்.